என்று சொன்னாலும் தமிழ் என்று சொன்னாலும் அன்னையே உன்னையே குறிக்கும். இமிழ் கடல் திரையிலும் குமிழ் விடும் நுரையிலும் இன்னோசை உன்னோசை இருக்கும். தமிழ் தமிழ் என் கையில் உமிழ் நறும் தேனாகும் தாய் தந்த பால்வாசம் பிறக்கும். அமிழ் கடல் கோளிலும் அமிழாத தமிழே நீ ஆழ்கவே வானுள்ள வரைக்கும், ஆழ்கவே வானுள்ள வரைக்கும். குற்றால தேனருவி கொட்டுகின்ற பேரழகை போல் வற்றாத செந்தமிழை வான்மழையாய் பொழிந்த அரங்க தலைவர் அண்ணனுக்கு வணக்கம். அவர் என் மண்ணின் மைந்தர், அவருக்கும் மரபின் மைந்தன் அவர்களுக்கும் இனியனுக்கும் சக்தி ஜோதி அவர்களுக்கும் என் அன்பு வணக்கம். தைத்திங்கள் தமிழ் நிறைந்த நன்னாளில் சென்ற வாரம் இன்று பொங்கல் எனும் தமிழர் திருநாள். இந்த வாரம் இன்று பொள்ளாச்சி தமிழர் திருநாள். அடிக்கரும்பு இடம் மாறி சிற்பி எனும் அருந்தமிழை அமுதத் தமிழாய் மாற்றுகிறது. உறுதியான பாறைக்கு அருகே ஒரு தேர்ந்த சிற்பி நின்றால் உளிகள் உற்சாகமாகி விடுகின்றன. எங்கள் சிற்பியை கண்ணார கண்டால் எங்கள் விழிகள் உற்சாகமாகி விடுகின்றன. அவரை நினைக்கும் போது எம் மொழி கூட உற்சாகமாகி விடுகிறது. கொங்கு மண்ணில் செழித்து கிடக்கும் வளத்தில் கவிதை வளத்துக்கு காரணமானவர் எங்கள் சிற்பி. கிராமத்து நதியை நீல ரத்தம் என்றவரின், காவிரி ஆற்றை பச்சை ரத்தம் என்றவரின் இரத்த வகை கே பாசிட்டிவாக இருக்க வேண்டும். ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் மாதிரி கவிதை பாசிட்டிவ் என்று அவரின் இரத்த வகை கே பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அந்த கவிதையை கொண்டாடுவோம். கவிதைகளை காலத்தின் உதடுகள் என்கிறார் சிற்பி. காலத்தின் உதடுகளை கொண்டாடுவோம். கண்ணல் பிழிந்த கனிச்சாரண வாழும் வசந்த மின்னலை கொண்டாடுவோம். பெருக்கெடுத்து ஓடும் பெருநதியை, தாகம் தொலைக்கும் சிறு நதியை, நம் ஜீவ நதியை கொண்டாடுவோம். பைந்தமிழ் பறவையை, பத்மஸ்ரீ அணிந்த தேசிய பறவையை, பைந்தமிழ் பறவையை, பத்மஸ்ரீ அணிந்த தேசிய பறவையை, உற்சாக பறவையை, நம் ஒளி பறவையை கொண்டாடுவோம். சிற்பி புனை பெயர் அல்ல, கவிதை எனும் சொல்லின் இணை பெயர் என்போம். கவிதையை கலைகளின் இளவரசி என்றார்கள், இனி இளவரசன் என்போம். மலர்களை நாதஸ்வரங்களாக்கிய வர்ணஜால கவிஞனின், மலர்களை நாதஸ்வரங்களாக்கிய வர்ணஜால கவிஞனின் பால் வண்ண மேனியை ஆகாய கங்கை பனிமுத்து நீராட்டி அழகூட்டினாள். பால் வண்ண மேனியை ஆகாய கங்கை பனிமுத்து நீராட்டி அழகூட்டினாள். கற்பக பூக்கொண்டு கருநீல கண்ணில் கவிதா தேவிதான் மைதீட்டினாள். தனக்கொரு கொடியும் தனக்கொரு படையும் இறைவன் தரவில்லை என்று எம்பிய இக்கவிஞனின் மனக்கடல் அலையில் இந்த அவையின் சனத்திரள் நடுவில் அவரது பொற்பாதம் பணிந்து நான் வணங்குகின்றேன். கவிஞர் சிற்பி ஜீவாவின் சிஷ்யர். ஜீவாவின் சிஷ்யன், பாரதியின் தொண்டன், கீட்ஸின் தோழன், செந்தில் வேலுக்கு தந்தை, அம்மா அரங்கநாயகிக்கு குழந்தை, நம் அனைவருக்கும் ஞானி. தமிழ் கவிதை வரலாற்றில் சிற்பியின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் சொற்களுக்கு புதிய கணம் கூடியது. தமிழ் சொற்களின் அடர்த்தி அதற்கு பிறகுதான் அதிகரித்தது.
தமிழ் சொற்கள் மீது புதிய வெளிச்சம் படரத் தொடங்கியது. கவிதை தன் கண்களை அகலத் திறந்து ஒரு புதிய உலகத்தை பார்த்தது. காலம் ஒரு கவிஞனின் வழியாகத்தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது. காலம் ஒரு கவிஞனின் வழியாகத்தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது. சிற்பியின் காலம்தான் சிறந்த காலம். அந்த பொள்ளாச்சி கவிஞரின் காலம்தான் கவிதைக்கு பொற்காலம். பிரியமுள்ள கவிஞர் சிற்பிக்கு என்னை பிடிக்கும். என்னை பிடிப்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, அவர் நண்பர் பாலாவிடம் நான் BA படித்தேன். அவர் படித்த ஜமாலில் நான் MA படித்தேன். என்னை பிடிக்க 2 காரணங்கள் உண்டு. வாலிபங்களில் நாங்கள் ஜமாலியன்கள். புதுக்கோட்டை என்றால் அவரிடம் ஒரு புத்துணர்வு வரும். நான் பிறக்க 5 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டையில் 1959 நகர் மன்றத்தில் இலக்கிய பேராசான் ஜீவா தலைமையில் பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறினார். 23 வயதில் இளமையோடு அவர் ஏறிய மேடை அது. புதுக்கோட்டையில் அவர் ஏறிய மேடைக்கு பிறகு புதுக்கோட்டையில் புறப்பட்ட அவருடைய பயணம் செங்கோட்டையில் பத்மஸ்ரீ வரை அவரை அழைத்து சென்றது. சாகித்ய அகாடமி எனும் இலக்கிய பேரமைப்பில் என்னை இடம்பெறச் செய்தவர். என்னை சேர்த்தவர் மட்டுமல்ல, தன் பன்மொழி திறமையால் பலரையும் ஈர்த்தவர். சாகித்ய அகாடமி இந்த ஆண்டு விருதுகளை நிறுத்தி வைத்திருக்கிறது. அந்த சாகித்ய அகாடமி சரிந்து விடாமல் 10 ஆண்டுகள் நிறுத்தி வைத்தவர் கவிஞர் சிற்பி. என் கல்லூரி காலங்களில் காதல் மயக்கங்கள் என் மனதிலும், மௌன மயக்கங்கள் என் கையிலும் எப்போதும் இருக்கும். ஊனுருக உயிருருக அவர் படைத்த அமர காவியம். கலீல் கிப்ரானின் முறிந்த சிறகுகளைப் போல விரிந்த வசன காவியம். சிற்பி ஜெயித்து விட்டார் என்று அன்றே அறிவித்தார் அன்னம் மீரா. அவரால் தான் இன்னொரு ரவுண்ட் ஆட முடியாமல் போய்விட்டது. கவிக்கோவை மீராவை, சிற்பியை பாலாவை, புவியரசை சிதம்பரநாதனை, தமிழ்நாடனை தேனரசனை, மேத்தாவை அக்கா மீனாட்சியை ஒரு முறை பார்த்துவிட மாட்டோமா என்று பள்ளி நாட்களில் ஏங்கி கிடந்ததுண்டு. நாவூரி போனேன் நான். பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா சிற்பி அவர்களை பார்த்து சொன்னதைப் போல நாவூரி போனேன் நான் இன்று அவரை பார்த்து. கவி எழுத 70 ஆண்டுகளாய் அவர் ஏந்திய எழுதுகோளின் ஈரம் இன்னும் காயவில்லை, அதன் அலைகள் இன்னும் ஓயவில்லை. பாரதியார் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, அவர் கவிதையின் நிகர்நிலை பல்கலைக்கழகம். நானும் மரபின் மைந்தனும் இனியனும் எல்லாம் சுகர் நிலை பல்கலைக்கழகங்கள். அதன அவர்தான் கவிதையின் நிகர்நிலை பல்கலைக்கழகம். கவிதையை கொண்டாடுவோம். எது கவிதை? அகவெளியில் சுருதி கூட்ட ஒரு மௌன வெப்பம். இந்த உலகை புது நோக்கில் பார்க்க ஒரு 3வது விழி. அபூர்வ வார்த்தை பசி. இவற்றின் உதவியால் இயற்றப்படும் தவம்தான் கவிதை என்பார் என் ஆசான் பாலா. அந்த தவம்தான் கவிதை என்றால் அதன் வரம்தான் கவிஞர் சிற்பி. கவிதை சில நேரம் குழந்தையைப் போல் கொஞ்சி விளையாடும். கவிதை சில நேரம் தோழனின் கரங்களைப் போல் தோள் மீது படரும். சில நேரம் காதலியின் மென் விரல் தீண்டல் போல் சிலிர்க்கும். சில நேரம் பெற்றோரின் அறிவுரையாய் அக்கறை காட்டும். சில நேரம் தலை வருடும் இயற்கையின் தாய் மடியாகும். கவிதை சில நேரம் மாய கவலைகளுக்கு மருந்தாகும். ஆனால் இந்த கவிதை எல்லா நேரமும் கவிஞர் சிற்பியாகும். எல்லா நேரமும் கவிஞர் சிற்பியாகும்.
யாருடைய நிழல் நான் என்று கேட்கிறார் கவிஞர் சிற்பி. நான் யாருடைய நிழல் என்று கேட்கிறார். நீங்கள் யாருடைய நிழலும் அல்ல. உங்கள் மீதுதான் எத்தனை வெளிச்சங்கள், உங்களை நோக்கி எத்தனை விளக்குகள், உங்கள் மீது எத்தனை கதிர்கள், உங்களுக்கு கீழ்தான் எத்தனை நிழல்கள். நான் ஒரு சிறு நிழல். பேராசை பெரு நஷ்டம் என்பார்கள். ஆனால் என் பேராசை பெரும் லாபம். பேராசை பெரும் நஷ்டம் என்பார்கள், என் பேராசை பெரும் லாபம். என் பேராசை என்ன தெரியுமா? எங்கள் சிற்பியே, எங்கள் ஆதர்சனமே, என் 100ஐயும் உன் 90ஓடு நீ இணைத்துக் கொள்க. என் 100ஐயும் உன் 90ஓடு நீ இணைத்துக் கொள்க. இதயத்தில், இல்லத்தில் இன்று போல் என்றும் என்னை ஏற்றுக்கொள்க. பணிந்து வணங்குகிறேன். வணக்கம்.